ஒரு சாய்பாபா கோயிலுக்குள்ள பாம்பு வந்து காட்சி கொடுத்திருக்கு. அதை தொடர்ந்து கடந்த ஒரு யுகமா மறைந்து போயிருந்த சக்தி வழிபாடு மீண்டும் இப்ப இந்த இடத்துல தொடங்கி இருக்கு. அந்த அம்மன் சிலை முன்னாடி போய் நிக்கிறவங்க தானா ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அம்மன் சிலையை பிரதிஷ்டை செய்ய வந்த ஒரு பிரபலமான பீடாதிபதியே அந்த சக்தியால ஆடத் தொடங்கி இருக்காரு. அப்படி ஒரு ஆச்சரியமான நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கோம். பாபா கோயிலுக்குள் வந்து போஸ் கொடுத்த பாம்பு. ஒரு பீடாதிபதியையே ஆட வைத்த ஆயூர் தேவி. மறைந்திருந்த வழிபாடு மீண்ட அதிசயம். ஒரு யுகமாய் மறைந்திருந்த வழிபாடு ஒரு பெண் காளி உபாசகர் மூலமா அதிசயமான முறையில இப்ப வெளிப்பட்டிருக்கு. ஆயூர் தேவி அப்படிங்கிற ஒரு அம்மனோட உள்ளங்கைகள்ல ரிஷிகள் இருக்கும் ஒரு வினோதமான தோற்றம் மூலமா அது இப்போ வழிபாட்டுக்கு வந்திருக்கு. இந்த சக்தி முன்னாடி போய் நிற்கும் நபர்கள் தானாகவே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆடத் தொடங்கிடுறாங்க. அவ்வளவு ஏன், அந்த அம்மனை பிரதிஷ்டை செய்ய வந்த ஒரு பீடாதிபதியே தானா ஆடத் தொடங்கிட்டாரு. அப்படி ஒரு ஆச்சரியமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு நாம டிராவல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சென்னை காட்டாங்குளத்தூர் தாண்டி இருக்கு மறைமலை நகர். இங்க நாம தேடி வந்த இடம் பேரமனூர் பவானி நகர் சாமியார் கேட் பக்கத்தில் அமைந்திருக்கு. ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்த வீட்டுல சில சக்திகள் என்டர் ஆனதால கோவிலா மாறி இருக்கு. இதுதான் தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா இல்ல ஆலயம். இந்த இடத்துல பாபா சிலையில இருந்து விபூதி கொட்டுறத பத்தி ஏற்கனவே நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற விஷயமே வேற. அத பார்த்தா நீங்க நிச்சயம் கொஞ்சம் மிரண்டுதான் போவீங்க. இந்த வீடியோஸை கொஞ்சம் பாருங்க. ஒரு பாம்பு சர்வ சாதாரணமா கோயிலுக்குள்ள வருது. பாபா சிலை மேல ஏறுது. அவரோட கழுத்துல ஏறி நின்னு படம் எடுத்தபடி போஸ் கொடுக்குது. ஏன் இப்படியெல்லாம் இங்க நடக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் மறைந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கத்தான் நாம இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். அழகான அம்மன் சிலைகளுக்கு நடுவுல தானும் ஒரு அம்மனை போல உட்கார்ந்திருக்கும் இவங்களோட ஆரம்ப கால பேரு தனலட்சுமி. இப்ப இவங்க காளி மாதாஜி. 25 ஆண்டுகளா இவங்க காளி உபாசனையில இருக்காங்க. வடநாட்டுல அகோரி சாமியார்கள் கிட்ட தீட்சை வாங்கி இருக்காங்க. மாந்திரீகத்திலையும் தேர்ச்சி பெற்று இருக்காங்க. 9 பேர் இவங்களோட குருவா இருக்காங்க. அவங்க எல்லாருமே இவங்கள சிஷ்யா தேர்வு செய்து பல மந்திர ரகசியங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு குரு மந்திரங்களை தாரவாத்து கொடுக்கணும். எனக்கு என்னுடைய குருமார்கள் தாரவாத்து கொடுத்துருக்காங்க. எந்த விதத்தில்னா அவங்க உச்சாடனம் பண்ணி மந்திர உருகள் ஏற்றி தியானங்கள் மூலமா பெற்ற அந்த பலன் அனைத்தையும் எனக்கு தாரவாத்து கொடுத்துருக்காங்க. தொட்ட காரியங்கள் துலங்க, நினைத்த காரியங்கள் நடக்க, யாருக்கெல்லாம் நான் வாக்கு கொடுக்குறனோ அத்தனை வாக்கும் பலிதமாகணும், அத்தனை குடும்பமும் நல்லா இருக்கணும்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் போலத்தான் சாதாரணமா குடும்ப வாழ்க்கையில இருந்திருக்காங்க காளி மாதாஜி. இவங்களோட கணவர் சேகர். இவங்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள். கணவர் மருத்துவத்துறையில வேலை செய்தபடி வந்திருக்காரு. பிள்ளைகளும் வெளிநாட்டுல நல்ல வேலையில இருந்திருக்காங்க. இது இவங்களோட சொந்த வீடு. ஒரு சக்தி இங்க என்டர் ஆனதால இந்த வீடு இப்போ கோயிலா மாறிடுச்சு. அதே போல குடும்பத்துல இருந்த எல்லாருமே அவங்க வேலையை விட்டுட்டு ஒவ்வொரு சன்னதியில பூஜை செய்யும் பூசாரிகளா மாறி இருக்காங்க. இன்னைக்கு இவங்க ஒரு வாடகை வீட்டுக்கு கூடி போயிருக்காங்க. அப்படி என்னதான் இங்க நடந்தது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் ரொம்பவே ஆச்சரியமானது. சாதாரணமா இருந்த இவங்களோட வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு பாபா சிலை பூமிக்குள்ள இருந்து வெளிப்பட்டிருக்கு. அடுத்து அந்த பாபா சிலையில இருந்து விபூதி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அந்த விபூதியை பயன்படுத்தினவங்களுக்கு பலவிதமான நோய்கள் குணமாக தொடங்கி இருக்கு. இதனால சாதாரண வீடு இப்போ திடீர்னு ஒரு பெரிய கோயிலா மாறி இருக்கு. இந்த நிலையில தான் சமீபத்துல கோயிலுக்குள்ள பாம்பு வந்து காட்சி கொடுத்திருக்கு. பாபா சிலை மேல ஏறி அவரோட கழுத்துல சுத்தி நின்னு படம் எடுத்து ஆடி இருக்கு.
அடுத்து இங்க ஒரு ஆச்சரியம் நடக்கவிருப்பதற்கான ஒரு அறிவிப்பு இதுன்னு அப்ப யாருக்கும் தெரியல. சித்தர்கள் தான் பாம்பு ரூபத்துல இங்க வந்திருக்காங்க. அதை உணர்த்தும்படியா ஒரு சம்பவம் இங்க நடந்திருக்கு. இந்த வழியா ரோட்ல போன ஒரு சன்னியாசி திடீர்னு பெருங்குரல் எடுத்து கத்தி இருக்காரு. இங்க இருக்கும் பாபாவை பார்த்து கோரக்கர்னு அவர் குறிப்பிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க இன்னும் சிலர் வரப்போறதா சூசகமா சிலதை சொல்லிட்டு மறைந்து போயிருக்காரு. ஒரு நாள் நான் என்னுடைய ஒரு வேலைக்கிழமை என்னுடைய ரூம்ல நான் ஆன்மீகம் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கூச்சல் கேட்குது. கோரக்கா கோரக்கான்ற அலறியபடியான ஒரு சத்தம். என்னன்னு சொல்லி நான் வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு ஏதி சன்னியாசி அவரு பாபாவை பார்த்து, பூமியை பொழந்து வந்த பாபாவை பார்த்து, கோரக்கா கோரக்கா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒண்ணுமே புரியல. இருக்கிறது பாபா, ஆனா இவர் சொல்றது கோரக்கரன். எதனால இப்படி சொல்றாருன்னு எனக்கு புரியல. அப்போ எல்லாருமே இருந்தாங்க, பக்தர்கள் அனைவரும் இருந்தாங்க. அப்போ அவரு அலர்னபடியே சொன்னார் அந்த வார்த்தை. அப்போ நான் போய் நின்னவனே என்னை பார்த்து ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்புங்கிறது தெய்வீக சிரிப்பு. அப்போ அவர் சொல்றாரு, தாயே, சக்தி பீடம் சித்தர்கள் கூடம், ஒருவர் வந்து விட்டார், ஒருவர் பின் ஒருவர் இங்க வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. முதல்ல எனக்கு புரியல, வந்தவர் யாரு, வரப்போறவங்க யாரு, என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. சன்னியாசி ரூபத்துல வந்தது அகத்தியர்னு அப்புறமா தான் காளி மாதாஜிக்கு தெரிய வந்திருக்கு. உடனே இந்த தகவலை தன்னோட குரு கிட்ட சொல்லி விளக்கம் கேட்டிருக்காங்க. இதுவரை மறைந்திருந்த ஒரு சக்தி இங்க வெளிப்படவிருக்குன்னு ஒரு அதிர்ச்சி தகவலை அவரும் சொல்லி இருக்காரு. ஒன்னும் புரியாம தவிச்சிருக்காங்க காளி மாதாஜி. அடுத்த சில நாட்கள்ல இவங்களுக்கு ஒரு காட்சி உணர்த்தப்பட்டிருக்கு. அதை ஒரு ஸ்தபதி மூலமா வரைய சொல்லி பார்த்திருக்காங்க. அப்பதான் எங்குமே இல்லாத ஒரு வித்தியாசமான ரூபம் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த அம்மனுக்கு பேரு ஆயுர் தேவி. 9 கரங்கள் இருக்கு. அதுல ஒரு கை ஆசீர்வதிக்கிறத போலவும் இன்னொரு கையில அமிர்த கலசமும் வைத்திருக்கு. மீதம் இருக்கிற 7 கைகள்ல 7 ரிஷிகள் தவக்கோலத்துல உட்கார்ந்திருக்காங்க. சித்தர்கள் ராஜ்யம் ஆரம்பமாகிட்டதா நம்மோட 3வது கண்ணுல பலரும் பலவிதமா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இங்க வெளிப்பட்டு இருக்கும் இந்த ஆயுர் தேவியோட தோற்றமும் அதை உறுதி செய்யும்படியா இருக்கு. அம்பாலோட நாமம் ஆயுர் தேவின் பேரு. வழக்கத்தில் மறைக்கப்பட்ட தெய்வம். கிரேதா யுகம், கிரியா யுகம், இந்த 2 யுகத்தில் வழிபட்டு மக்களோட அலட்சிய போக்கால அம்பாள் மறைஞ்சிட்டா. அம்பாளுக்கு எங்கேயுமே ஸ்தலம் கிடையாது. இதுதான் முதல் ஸ்தலம். அகத்தியரும் அவரோட சீடர்மார்களும் அம்பாளை வணங்கியிருக்காங்க. அகத்திய கிரந்தை அப்படின்ற நூலில் அம்பாளை பற்றி எழுதியிருக்காங்க. அகத்திய கிரந்தை அப்படின்ற நூலில் அம்பாளை பற்றி எழுதியிருக்காங்க. ஆயுர் தேவியோட 7 கைகள்லையும் வித்தியாசமான 7 ரிஷிகள் இருக்காங்க. முதல்ல இருக்கிறவரு கயாசுர மகரிஷி. வட மாநிலத்துல இருக்கு கயா. இன்னைக்கும் பித்ரு தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற இடம்னு குறிப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் கயாவில் தான் இந்த கயாசுர மகரிஷி ஜீவசமாதி ஆகியிருக்கிறதா இவங்க குறிப்பிடுறாங்க. 2வதா இருக்கிறவரு ஆனை மாண்டவையர். 3வதா இருக்கிறவரு அத்திரி மகரிஷி. இவர் மட்டும்தான் நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட பேரா இருக்கு. 4வதா இருக்கிறவரு குண்டலினி மகரிஷி. இந்த கலியுகத்துல மக்கள் பில்லி சூனியத்தால தன்னைத்தானே அழிச்சுக்குவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கான ஆதிசக்தியை நோக்கி கோர தவம் இருந்திருக்காரு. அதனால உருவானவங்க தான் திருவாக்கரை காளி. அதே இடத்துலதான் குண்டலினி மகரிஷியும் ஜீவசமாதி ஆகியிருப்பதா இவங்க சொல்றாங்க. ரொம்பவே புதிய தகவலா இருக்கு. வக்கரகாளி அம்மன் திருவக்கரையில கோயில் இருக்கு. அந்த அம்பாள் வர காரணமே ஐயன் தான். குண்டலினி மகரிஷி அங்கதான் அவரோட ஜீவசமாதி. ஆமா. அடுத்து 5வதா இருக்கிறவரு அதிர்புதனிய மகரிஷி. இவருக்கும் பாம்புக்கும் தான் நெருங்கிய தொடர்பு. 6வதா இருக்கிறவரு சாரா மாமுனிவர். அடுத்து 7வதா இருக்கிறவரு அஸ்திக மகரிஷி. இப்படி ஒரு ரூபத்துல அம்மன் எங்கேயுமே இதுவரைக்கும் இல்ல. உலகத்திலேயே முதன்முறையா இங்கதான் இவங்க மூலமா வெளிப்பட்டு இருக்கு. இவங்க சொல்ற ரிஷிகளோட பேர்களும் ரொம்பவே புதுசா இருக்கு. ஒரு சில பேர்களை தவிர மீது எல்லா ரிஷிகளோட பேரும் நாம கேள்விப்பட்டிராத பேர்களா இருக்கு. அதனால நிச்சயமா இங்க ஏதோ ஒரு சக்தி புதுசா வந்து என்டர் ஆகி இருக்கு. அதை உறுதிப்படுத்தும் விதமா இங்க சில அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு.
வந்து பார்க்கலாம், தரிசனம் பண்ணிக்கலாம். அம்பாள் வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருந்தோம். அவ்வளோதான், நானும் எங்கள் மதரும் உட்காந்துருந்தோம். சடனாக பார்த்தீங்கன்னா யாரோ கத்துற சவுண்டு கேட்டுச்சு. உள்ளே போய் பார்த்தோம். போய் பார்த்தா பாம்பு இருக்குது. அந்த பாம்பு வந்து இப்போ இவ்வளோ ஜனத்தை க்ரௌடை பார்த்தா ஒரு சவுண்டாக ஒரு இதுவாக நடமாட்டம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் பொசிஷன், அவ்வளோதான். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. ஒரு வீடு திடீர்னு கோயிலா மாறி இருக்கு. பாபா சிலை மேல பாம்பு வந்து படம் எடுத்து ஆடி போஸ் கொடுத்திருக்கு. சில யுகங்களுக்கு முன் வழிபாட்டுல இருந்த ஒரு சக்தி வடிவம் இங்க வரப்போறதா சித்தர்கள் வந்து உணர்த்தி இருக்காங்க. அதே மாதிரி இதுவரை நாம பார்க்காத ஒரு வடிவத்துல வித்தியாசமான கோலத்துல தன்னோட உள்ளங்கைகள்ல ரிஷிகளை தாங்கி நிற்கும் ஆயுர் தேவி இங்க உருவாகி இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பல அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில யுகங்களா வழிபாட்டுல இருந்த ஆயுர் தேவியோட தோற்றம் ரொம்பவே வசீகரமானதா இருக்கு. இதுக்கான வழிபாடுகளும் ரொம்பவே வித்தியாசமானதா செய்யும்படி காளி மாதாஜிக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. சுவற்றில் இருக்கும் சுதை சிற்பத்துக்கு முன்பக்கமா ஒரு லிங்கத்தோட ஆவுடை அமைக்கப்பட்டிருக்கு. அதன் மேல ஒரு சிலை வடிவம் உருவாக்கப்பட்டிருக்கு. இவங்க சில குறிப்பிட்ட மந்திரங்களை உச்சரிக்கும் போது வர்றவங்க ஒவ்வொருத்தரும் தாங்களே இங்க அபிஷேகம் செய்யும்படி ஏற்பாடு செய்திருக்காங்க. வரிசையா எல்லாரும் ஒரு சின்ன பாட்டில்ல எதையோ கொண்டு வந்து அபிஷேகம் செய்தபடி இருந்தாங்க. ஏராளமான வாசனை திரவியங்களும் மூலிகைகளும் கலந்த ஒரு திரவம். அதன் மூலமா நாமே இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யும் போது நம்மோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும்னு இங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி இங்க நிறைய பேர் வந்து மூலிகை அபிஷேகம் செய்தபடி இருந்தாங்க. அப்படி சமீபத்துல இங்க ஒரு ஆச்சரியம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆயுர் தேவி சிலைக்கு அடியில கொஞ்சம் வேப்பிலைகளை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்போ திடீர்னு அங்க ஒரு பாம்பு படம் எடுத்து ஆட ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோவை பாருங்க. பாம்பு கொஞ்சமும் பதறாம நின்னபடி படம் எடுத்தபடி ஸ்டடியா ஆடாம நின்னுகிட்டு இருந்தது. இத பார்த்துட்டு அங்க கூடியிருந்த கூட்டத்துல பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அம்பாள் வந்து பார்க்கலாம், தரிசனம் பண்ணிக்கலாம். அம்பாள் வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருந்தோம். அவ்வளோதான், நானும் எங்கள் மதரும் உட்காந்துருந்தோம். சடனாக பார்த்தீங்கன்னா யாரோ கத்துற சவுண்டு கேட்டுச்சு. உள்ளே போய் பார்த்தோம். போய் பார்த்தா பாம்பு இருக்குது. அந்த பாம்பு வந்து இப்போ இவ்வளோ ஜனத்தை க்ரௌடை பார்த்தா ஒரு சவுண்டாக ஒரு இதுவாக நடமாட்டம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் பொசிஷன், அவ்வளோதான். அம்பாள் கிட்ட அது அப்படியே தான் இருக்குது. இப்படியே இருக்குது. நான் என் கை இப்படி இருக்கு பாருங்கள், இப்படியே தான் இருந்தது. அது எதுவுமே ஒன்றும் அசையில் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பேர் வந்து ஒரு 3 hours நாங்கள் இருந்தோம், வாட்ச் பண்ணோம். அது எதுவுமே தெரியல. அவங்க வேப்பலை எடுத்து வந்து போட்டாங்க. வேப்பலை எடுத்து வந்து போடும்போது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க வேப்பலை போட்டுட்டு ஜஸ்ட் வேப்பலை போடுறதுக்கு முன்னாலே நான் இருந்தேன். அவங்க வேப்பலை போட்டுட்டு ஆரத்தி காட்ட சொன்னாங்க. ஆரத்தி காட்டிட்டு நான் ஜஸ்ட் வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 to 10 minutes அப்படி உட்காந்துருப்போம், தியானத்தில் இருந்தோம். என்ன சவுண்டாக இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா பாம்பு இருக்கு. கொஞ்ச நேரத்துல பாம்பு அங்கிருந்து மறைஞ்சு போயிருக்கு. உடனே இதை கேள்விப்பட்டு உள்ள வந்திருக்காரு முருகன். இவரு ரெட் ஹில்ஸை சேர்ந்தவர், கார்பெண்டரா இருக்காரு. இவர் பாம்பையே நாகம்மாவா பார்க்கிறவரு. கோயிலுக்குள்ள பாம்பு வந்திருக்குன்னு சொன்னதுமே உள்ள வந்து பார்த்திருக்காரு. அங்க பாம்பு இல்ல. உடனே பாம்பு வந்து காட்சி கொடுத்தாதான் வெளியே போவேன்னு உள்ள உட்கார்ந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. இவரோ பாம்பை பார்க்காம இங்கிருந்து நகர மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்காரு. நினைச்சபடியே இவருக்கு பாம்பு வந்து காட்சி கொடுத்திருக்கு. மனுஷன் பாம்போட செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் அங்கிருந்து வெளியவே வந்திருக்காரு. இப்போ நம்ம கிட்ட பேசும்போதும் இவர் பாம்புன்னே சொல்லல. ரொம்ப நேரமா அம்மா அம்மானே பேசிக்கிட்டு இருந்தாரு. கடைசியாதான் அது பாம்பு அப்படிங்கறதையே வெளிப்படையா சொன்னாரு. கேட்டுக்கிட்டு இருந்த நமக்கே பதட்டமா இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் வேண்டி எனக்கு நீ காட்சி கொடுத்தா நான் போவேன், நான் போக மாட்டேன் சொல்லி ரொம்ப நேரமாக வேணேன். கொஞ்ச நாள் தரல. நீ எனக்கு காட்சி கொடுக்குற வரைக்கும் நான் போகவே மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா காட்சி கொடுத்தாங்க. நாங்கள் செல் எடுத்துருக்கோம்.
ஆமாம் நாகத்தான். சித்தர்களின் ஆட்சி தொடங்கிட்டதால இப்படி வித்தியாசமான ரூபங்கள் எல்லாம் இப்ப வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரம் இங்க இன்னும் சில ஆச்சரியங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆயூர் தேவி சிலைக்கு முன்னாடி போய் நிற்கும் சிலர் தன்னையும் மீறி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. சமீபத்துல மருவத்தூர் பக்தர்கள் சிலர் இங்க தரிசனம் செய்ய வந்திருக்காங்க. எல்லாரும் காளி மாதாஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு வயதான பெண் திடீர்னு பாம்பு மாதிரி சீர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியல. சாமி கும்பிட வந்த இன்னொரு பெண்ணும் கட்டுப்படுத்த முடியாதபடி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சிலர் இதுக்கு மேல போயிட்டாங்க. துள்ளி குதிச்சபடி இங்க வந்திருந்த பெண்ணே சாமி கும்பிட வந்தவங்களுக்கு வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயூர் தேவியின் சக்தியோட்டம் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால இந்த சிலைக்கு முன்னாடி யார் வந்து நின்னாலும் அவங்க இந்த சக்தி வலயத்துல சிக்கிடுவாங்க. அப்படி இங்க இந்த அம்மன் சிலையை பிரதிஷ்டை செய்ய வந்த ஒரு பீடாதிபதியே இந்த சக்தி வலயத்துல சிக்கி ஆடி இருக்காரு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. ஒரு குடும்பம் குடியிருந்த வீட்டுக்குள்ள சில அரூப சக்திகள் என்டர் ஆனதால அந்த இடமே கோயிலா மாறியிருக்கு. அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே செய்யும் வேலையை திறந்துட்டு பூசாரிகளா மாறிட்டாங்க. அந்த இடத்துல பாபா சிலையோட கழுத்துல பாம்பு ஏறி நின்னு படம் எடுத்தபடி ஆடி இருக்கு. சில யுகங்களா வழிபாட்டுல இருந்த மறைந்து போன ஒரு வித்தியாசமான சக்தி அரூபம் இப்ப ஆயூர் தேவியா இங்க திரும்பி வந்திருக்கு. அந்த சிலை முன்னாடி யார் போனாலும் தன்னை மீறி ஆடும் நிலைக்கு ஆளாயிடுறாங்க. அப்படி ஒரு பீடாதிபதியே இங்க ஆடுனதைத்தான் இப்ப நாம பார்க்கவிருக்கோம். இவரு ஸ்ரீ சாம்பசிவ ரிஷேஸ்வர், கோவை பல்லடத்துல இருக்கிற ஸ்ரீ அதர்வன பத்ரகாளி பீடத்தோட பீடாதிபதி. காளி மாதாஜியா வழி நடத்தும் 9 குருக்கள்ல இவரும் ஒருவர். அகோர பிரத்யங்கரா தேவிக்கு இவர் செய்யும் யாகங்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இவர் தீவிர அம்மன் உபாசகர் மட்டுமில்ல, அந்த அம்மனாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர். இவரோட நெத்தியில இருக்கிற குங்கும பொட்டு எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம இவரோட கால்கள்ல பெண்களை போல மெட்டி அணிஞ்சிருக்காரு. இவரோட கழுத்துலையும் அம்மனை போல தாலி அணிஞ்சிருப்பாராம். உடலிலும் முகத்திலும் இவர் மஞ்சள் பூசறத பார்க்கும் போதே நாம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு இவர் தீவிரமான அம்மன் வழிபாட்டுல இருக்காரு. இங்க ஆயூர் தேவி சிலை உருவானதுமே அதோட பிரதிஷ்டை நிகழ்வுக்காக இங்க வந்திருக்காரு சாம்பசிவ ரிஷேஸ்வர். அந்த அம்மனை இங்க பிரதிஷ்டை செய்யும் பூஜைகளை எல்லாம் மும்முரமா செய்துகிட்டு இருந்திருக்காரு. நாராயண பிரசாத சித்தியர்த்தம் சுபாபியாம் சுபே சோபனே முகூர்த்தே. பூஜைகள்ல ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும் போதே திடீர்னு இவர் தன்னோட கழுத்துல இருக்கும் ஜெபமாலைய கழட்டி அம்மன் உபாசனையில ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. அம்மனோட கண்களை திறந்து வைத்து பூஜைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த சமயத்துல பூக்களை கொண்டு போய் சிலை மேல போட்டவர் அம்மனை தொட்டதும் தான் தாமதம்.
அப்படியே தீ பிடிச்சவரை போல ஆட ஆரம்பிச்சிருக்காரு சாம்பசிவ ரிஷேஸ்வர். ஒரு பீடாதிபதியே தன்னை மறந்து ஆடுறத பார்த்து கூட வந்திருந்த இவரோட சீடர்கள் எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அம்மன் இறங்கின நிலையில காளி மாதாஜியோட கையை பிடிச்சு அவங்களுக்கு அதே ஸ்பாட்ல இங்க வரவங்களோட நோய் தீர்க்கும் வரம் தருவதா ஆசீர்வதிச்சாங்க. நான் சந்தோஷமா இருந்தேன். உன் குலத்தை காத்து உன்னை நாடி வரவாளுடைய பிணிய ஒரு ரூபத்துல இருந்து நான் தீர்த்து வைக்கிறேன்னு உத்தரவு கொடுத்து வரேன். இந்த பாக்கியம் இந்த பிறவிக்கு போகணும். இந்த பாக்கியம் அம்மனே அவரோட ரூபத்துல வந்து இந்த வாக்கு கொடுத்ததுமே கட்டுப்படுத்த முடியாம ஆனந்தத்துல அழத் தொடங்கிட்டாங்க காளி மாதாஜி. வயதான காலத்துல அவரையும் மீறி கொஞ்ச நேரம் ஆடிட்டு தான் ஓஞ்சாரு பீடாதிபதி. அவர்கிட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இப்படி பல அதிசயங்களை நிகழ்த்தின ஆயூர் தேவிக்கு இப்ப வித்தியாசமான ஆரத்தி ஆரம்பமாச்சு. கருவறைக்குள்ள ஆரத்தி வெளிச்சத்துல தான் தரிசனத்தை பார்க்கணுங்கிறது ஆகம விதி. அதே போலத்தான் இங்கேயும் ஆரத்தி காட்டுறாங்க காளி மாதாஜி. ரிஷிகளை தாங்கி நிற்கும் ஆயூர் தேவியின் வித்தியாசமான ரூபத்தை தரிசனம் செய்த திருப்தியோட அங்கிருந்து திரும்பணும். அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட அடுத்த வாரம் சந்திப்போம். +2 டாப் மார்க் எடுக்க ஒரு ரகசிய மந்திரம். 1200க்கு 1198 99 மாதிரி லெவல் வந்துட்டு இருந்தார். குகையில் சித்தர் சொல்லிக் கொடுத்த அதிசயம். நம்ம மூன்றாவது கண் டிவி ஷோ என்கிற Facebook பக்கத்துல நீங்களும் எங்களுடன் இணைந்திருங்கள். உங்களை சுற்றி நடக்கும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் இந்த Facebook பக்கத்துல பதிவு செய்யுங்கள். மூன்றாவது கண் வாட்ஸ்அப் நம்பர் 9155731773. இந்த எண்ணிலும் நீங்கள் தகவல்களையும் வீடியோக்களையும் மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைக்கலாம். Yo le